Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம வீடியோல ஆரி எம்ப்ராய்டரி டிசைன் முடிச்ச ஒரு ப்ளவுஸ் பார்க்க போறோம். நான் வந்துட்டு டிசைன் போடுறப்பவே உங்களுக்கு வந்துட்டு வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன், பட் ஆனா முடியல. ஏன்னா ரொம்ப எமர்ஜென்சியான ப்ளவுஸ். அதனால வீடியோ எடுக்கிறதுக்கும் ஆள் இல்லை. ஸோ அதனால நான் வந்துட்டு எடுக்கல. ஸோ அதனால நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத உங்ககிட்ட வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு saree வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. saree வந்துட்டு ஒரு சில்க் saree தான் அது. இது வந்து மல்டி கலர் செக்ஸ். நிறைய கலர் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயே உள்ளே வந்து லைட்டாக ஒரு மோட்டிவ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்டரில் பாருங்கள் ஒரு மேங்கோ மோட்டிவ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிறைய கலரில் இது வந்து இங்கே ஒரு டார்க் க்ரீன் இருக்குது. அதுக்கப்புறம் பேரட் க்ரீன் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு எல்லோவும் க்ரீனும் கலந்த மாதிரி ஒரு கலர், அப்புறம் ஆரஞ்சு, வயலட்டு, ப்ளூ, அந்த மாதிரி நிறைய கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கஸ்டமர் சொன்னாங்க எல்லா கலரும் வர மாதிரி ப்ளவுஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு டிசைனும் அவங்களே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் அதில் சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் மாற்றிக்கிட்டேன். ஓகே, இந்த ப்ளவுஸ் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்களா? பாருங்க, இது வந்து பேக் சைடு. நான் இப்பதான் ஃப்ரேம்ல இருந்தே கழட்டியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஃப்ரேமோட அச்சு கூட ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிறப்ப அவர் தைச்சிருவாரு. ஸோ அதனால தைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் காட்டணும் அப்படின்னு நினைச்சேன். அதனால தான் இப்பவே வந்துட்டு வீடியோ எடுத்தேன். இதுல ஃபர்ஸ்ட் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். ஓரத்துல வந்துட்டு ஜரியில 3 லைன் ஜரி லைன் கொடுத்துருக்கேன். அதாவது செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா நீங்க வந்துட்டு எம்ப்ராய்டரி போடுறப்போ இந்த மாதிரி நம்ம தைக்கிற ஓரம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல செயின் ஸ்டிச் கொடுக்குறப்போ மினிமம் 3 லைனாவது கொடுத்துக்கோங்க. ஸோ அப்பதான் டெய்லர் தைக்கிறப்போ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயம் இந்த பீடெல்லாம் எதுவும் அடிபடாம ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். நீங்க ஒரு லைன்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க தைக்கிறப்ப இந்த பீடு வந்து அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால மினிமம் 3 லைன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு. அப்புறம் நான் லோடிங் பண்ணியிருக்கேன். லோடிங் பாருங்க, மல்டி கலர் தான் இல்லைங்களா சாரியில. ஸோ அதனால அதுல இருக்கிற மேக்சிமம் கலர் வந்துட்டு இதுல வர மாதிரி போட்டிருக்கேன். இங்க வந்து டார்க் கிரீன், அதுக்கப்புறம் அந்த பேரட் கிரீன் இருக்கு, இங்க வயலட் இருக்கு. பேரட் கிரீன்லயே பாருங்க இது கொஞ்சம் டார்க்கா இருக்கும், இது லைட்டா இருக்கும். ஸோ இங்க அந்த டார்க் பேரட் கிரீன் கொடுத்துட்டு திரும்ப இந்த சைடு என்ன கலர் வந்து வருதோ அதே மாதிரி இங்க கொடுத்துருக்கேன். இந்த அளவெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு அளவு நோட் பண்ணிக்கோங்க. அந்த இன்ச்சு எவ்வளவு இன்ச்சு வைக்கிறோம் அப்படின்னு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே மாதிரி சைஸ்ல இருக்கும். அதாவது இந்த லென்த் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன டிப்பு தான் அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீடு, அப்புறம் ஸ்டோன் செயின், மறுபடியும் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இந்த நெக் பொறுத்த வரைக்கும் நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம என்ன மெட்டீரியல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கடைசியில வந்துட்டு ப்ளூ கலர்ல செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். 2 லைனு. சிங்கிள் லைன் கொடுத்தா ரொம்ப மைல்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் 2 லைன் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மேங்கோ மாதிரி ஒரு மோட்டிவ். இது சாரியில கிடையாது. சாரியில வந்து சிம்பிளா ஒரு மேங்கோ தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து போட்டால் அவ்வளோக்கா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாவே வந்துட்டு ஒரு டிசைன் செலக்ட் பண்ணோம். இது வந்து ஸ்லீவ்ல இதுதான் வருது. ஸோ அதனால இந்த இடத்துல மட்டும் தனியாக ஒன்று மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து மேங்கோ மாதிரி ஒரு மோட்டிவ் இருக்குது. இங்கே கீழே வந்துட்டு லீஃப் மாதிரி கொடுத்துருக்கு. இந்த 4 இதுக்கு மட்டும் குந்தன் ஸ்டோனும் அதை சுற்றி வந்து எல்லோ கலரில் த்ரெட்டு கொடுத்துருக்கேன். லோடிங் மாதிரி ஃப்ளாட் லோட் மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக நம்ம டுட்டோரியலில் கூட பார்த்துருப்போம். ஃப்ரெஞ்ச் நாட் வந்துட்டு சமைக்கி வச்சு அதில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருப்போம். ஸோ அந்த ஒர்க் தான் இதில் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றியும் சுகர் பீட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா இந்த சைடு 2 லீஃப் இருக்குது. அதில் வந்து ஸ்டோன் எல்லாம் எதுவும் ஒட்டலை. ஸோ அதனால் இந்த இடத்துல பேரட் க்ரீன் இருக்கு இல்லைங்க, ஒரு டார்க் கலர் பேரட் க்ரீனு, அந்த த்ரெட்டில் வந்துட்டு எம்போஸ் லோடு கொடுத்துருக்கேன். உள்ளே வந்துட்டு நம்ம பைப்பிங் த்ரெட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒட்டிட்டு அதுக்கு மேலே லோட் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் எம்போஸாக தெரியணும் அப்படிங்கிறதுனால. அப்புறம் மேலே இருக்கிற 3 மேங்கோ மோட்டிவ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு வயலட் கலரில் எம்போஸ் லோட் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்துட்டு க்ரீன் கலர், நல்லா டார்க் க்ரீன் கலர் இருக்கு இல்லைங்களா, அதில் குந்தன் ஸ்டோன் ஒட்டி சுற்றியுமே எல்லாத்துக்கும் வந்துட்டு பீட் லைன் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப வெறும் பீடு மட்டும் கொடுத்தா கூட அந்த ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எஃபெக்ட் கிடைக்காது. அதனால இந்த 3 இதுக்கு மட்டும் நான் ஸ்டோன் செயினில் உள்ளே வந்துட்டு கொடுத்துருக்கேன். அப்போ தான் வந்து பார்க்கறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதனால மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்கு ஃபுல்லாகவே குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஃப்ளவர் மாதிரி குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதுலேயே மல்டி கலர் தான் ஒட்டியிருக்கேன். அது பாருங்க அடுத்தடுத்த கலர். அதாவது ஃபர்ஸ்ட் இங்கிருந்து ஒட்டினேன் ப்ளூ, ரெட்டு, அப்புறம் பேரட் க்ரீனு, வயலட்டு, கோல்டு கலரு, அதுக்கப்புறம் டார்க் க்ரீனு, திரும்ப அதே கோல்டு அப்படியே லைனாக இதில் அப்படி என்ன லைனில் இருக்கோ அடுத்த லைன் அப்படியே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். இடையிலலாம் வந்துட்டு இந்த கேப்புக்கு வந்துட்டு நம்பர் 3 கோல்டு பீடும், அதுக்கப்புறம் கீழே 2 சுகர் பீடு வச்சுட்டு ஒரு குட்டியாக ஒரு ஹேங்கிங் தொங்குற மாதிரி போட்டிருக்கேன். அப்புறம் மீதி இருக்கிற ப்ளவுஸ் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்துலேயும் வந்துட்டு 2 சுகர் பீடு, அதாவது எப்போவும் மேக்ஸிமம் ஒரு சுகர் பீடு வைப்போம். இல்லை ஸ்டோன் ஒட்டி சுற்றி சுகர் பீடு அவுட்லைன் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் கொடுப்போம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 2 சுகர் பீடாக ஒரு புட்டாஸ் மாதிரி அப்படி அங்கங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது வந்து இப்போ தான் ஃப்ரேம்லேருந்து கழட்டியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். இது ஸ்டிச் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும்.
நான் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதோட பிக்சரை அப்டேட் பண்றேன் இதுலயே. ஃப்ரண்ட் நெக்குக்கு பேக் நெக்ல என்ன கொடுத்துருக்கேனோ சேம் அதே தான் கொடுத்துருக்கேன். பேக் நெக்ல வந்துட்டு இந்த இடத்துல என்ன கலர் வந்து இருந்துச்சோ அதுக்கு அடுத்த கலர் என்னவோ அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா பேக்ல இருந்து ஃப்ரண்ட் வரப்ப அப்படியே கண்டினியூ ஆகி வர மாதிரி தெரியும். ஸோ அதனால இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். மீதி இந்த குந்தன் ஸ்டோனும் அதே மாதிரி தான். இதுதான் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப குட்டி ஸ்லீவ் தான். அவங்களோட ஸ்லீவ் லென்த்தே பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச்சு தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்லீவுக்கு எவ்வளோ பெரிய மோட்டிவ் போடணுமோ அவ்வளோதான் போட்டிருக்கேன். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் லென்த் ஸ்லீவ், அதாவது ஒரு 6 இன்ச்சு ஸ்லீவெல்லாம் இருந்துச்சுன்னா இதுவே இன்னும் பெருசாக வந்திருக்கும், இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். இதுவும் அழகாக இருக்குது, பட் இருந்தாலும் இன்னும் பெருசாக இருக்கிறப்ப இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்லீவோட ஹைட்டுக்கே இந்த மோட்டிவ் இருக்கும். ரொம்பலாம் இந்த இடத்துல துணியெல்லாம் அதிகம் தெரியாது, இது ஒட்டியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மோட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் நெக்ல எப்படி போட்டிருந்தோமோ சேம் அதே தான், வேற எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இங்கே கீழே பாருங்க, நான் பேக் நெக்ல எப்படி கொடுத்துருந்தனோ அதே மாதிரி தான் பார்டர் கொடுத்துருக்கேன். நெக்ல வந்துட்டு லோடு ஃபர்ஸ்ட்டும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் செயின் பீடு அடுத்தது வரும். இங்கே வந்துட்டு நான் ஸ்டோன் செயின் சுகர் பீடெல்லாம் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு லோடிங் வந்துட்டு அடுத்ததாக கொடுத்துருக்கேன். இதுல இதே மாதிரி தான் 3 கலர் மிக்ஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். இங்கே டார்க் க்ரீனு, அதுக்கப்புறம் நடுவில் வயலட்டு, இங்கே வந்துட்டு பேரட் க்ரீன் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். மீதி இருக்கிற ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா பேக் நெக்கில் என்ன புட்டாஸ் கொடுத்துருக்கறனோ சேம் அதே தான். சுகர் பீடில் அப்படியே அங்கங்கே வந்துட்டு புட்டா மாதிரி கொடுத்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தாங்க. கண்டிப்பாக ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ண முடியும். இதுலேயும் நம்ம வேறு மாதிரி கூட நம்ம டிசைன் பண்ணிக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். நமக்கு எந்த மாதிரி வந்து போட முடியும் அப்படிங்கிறத பொறுத்து இதில் நீங்கள் இன்னுமே வந்து சேஞ்சஸ் கொண்டுட்டு வரலாம். ஓகே, இது ஸ்டிச் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்தது காட்டுறேன் நான். பாருங்கள், ப்ளவுஸ் வந்துட்டு தைச்சு முடிச்சாச்சு. அந்த கலர் கலராக குந்தன் ஸ்டோன் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்லீவ் காட்டுறேன் பாருங்கள் அவங்களோட ஸ்லீவே இவ்வளோ லென்த்து தான். ஸோ அந்த மோட்டிவ் வந்துட்டு அந்த ஸ்லீவோட ஹைட்டுக்கே வந்துட்டு கரெக்டாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு பேக்குக்கு என்ன வச்சுருக்கோமோ சேம் அதே தான் கண்டினியூ ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். நான் சாரியோட காட்டுறேன் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். பாருங்கள், அந்த சாரியில் இருக்கிற எல்லா கலருமே வர மாதிரி தான் இந்த குந்தன் ஸ்டோன் வச்சுருக்கேன் நான். ஓகேங்க, கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு டிசைன் பண்ணுறது நான் காட்டலனாலும் நம்ம டிசைன்ஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணலாம், அதில் வந்து த்ரெட் எப்படி வந்துட்டு செலக்ட் பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நான் இன்னும் நிறைய டிசைனிங் வீடியோ கண்டிப்பாக போடுறேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட வீடியோஸ் பார்த்து நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.